எல்லோருக்கும் வணக்கம். பல ஊர் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம தொழில் டெய்லி ஒரு ஊர் தண்ணி குடிக்கிறதாங்க. இன்றைக்கி மஞ்சள் மாநகரம் ஈரோட்டு தண்ணி தான் குடிக்க போகிறேங்க. போர்வெல்லில் மோட்டர் சிக்கிருச்சு ஈரோட்டில், அதை எடுக்கிறதுக்கு தான் போக போகிறோங்க. நம்மளுக்கு வேலை கொடுத்தது கோபியில் ஒரு போர் வண்டிக்காரருங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் போர் ஓட்டுறது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் அவர் கான்டாக்ட் பண்ணி விட்றேன். போர் ஓட்டுறது பிடிக்கிறதுனா அவர் பண்ணி கொடுத்துருவாருங்க. அவர் தான் இன்றைக்கி நம்ம தாட்டி விட்டுருக்காரு. போர் மோட்டர் உள்ள சிக்கி இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம். அப்புறம் வீடியோவை பார்க்குறவங்க ஏதாச்சும் ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு ஏதாச்சும் நல்லா குறையோ நிறையோ ஏதோ ஒன்று சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்ன எதுங்கிறது எனக்கு தெரியறதில்ல. அப்படியே அது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்க முடியும். வீடியோ அப்படியே கன்னியாக பாட்டுவாங்க போகலாம். நல்லா இருக்குங்க ஈரோடு. அந்த டவுனோட எஃபெக்டும் இருக்குது, கிராமத்தோட எஃபெக்டும் இருக்குது. கொஞ்சம் பார்க்குறக்கு இயற்கையாகவும் இருக்குது. ஏன்னா அந்த காவிரி ஏறும் பாயிருக்கு, பாக்கிய தண்ணி பாயிருக்கு. பார்த்திங்கன்னா நிலக்காடு அதே நேரம் அந்தளவுக்கு வெறும் கட்டடமாக மாறி கிடக்குது. ஈரோடு வந்து ரெண்டுமே கலந்துருக்குங்க. நகரத்தையும் என்ஜாய் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், கிராம ஸ்டைலில் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது ஈரோடு. நம்மளுக்கு வேலை இங்கே தாங்க, வில்லாரசம்பட்டிக்கு பக்கத்தாலேயே தாங்க வந்துட்டோங்க. இந்த பாருங்க, இந்த ரோட்டுக்குள்ளே தான் போர் மோட்டர் உள்ள சிக்கி இருக்குது. இது எடுக்க போகிறேங்க. உடஞ்சி வச்சுங்களா? சரி சரி, அதான் இந்த போருங்க. சரிங்க. எத்தனை அடிங்கண்ணா போர்? உங்களுக்கு கரெக்டாக தெரியலைங்களா? கயிறு இல்லையா இருக்குது? ஏங்கண்ணா கயிறுக்கு போட்டுருந்துச்சுங்களா ஃபர்ஸ்ட்டு? அதுல எதுவுமே இல்லைங்க. நானே ஒரு 5 நாளைக்கு நீங்க ஒரு நாள் போன் பண்ணங்க. சரிங்க. நான் வரதுக்குள்ள வந்து அவன் கழட்டி புள்ளைலாம் இறக்கிட்டாங்க. எதுவும் தெரியாது. இது இறக்கி எவ்வளோ நாள் ஆச்சுங்க மோட்டர் இறக்கி? சந்து கொடுக்க கொஞ்சம் இடம் கூட தான் இருக்குது. போஸ்டெல்லாம் நிறுத்தருக்கு. பார்த்து போய் தலையில் அடிச்சுக்காதீங்க. அந்த இருக்குண்ணா 2 பேருமா சந்துக்குள்ள நின்று நோண்டுவீங்க. மோட்டர் நிற்கிது. ஃபஸ்ட் விட்டு அளந்து பார்த்துக்கலாம். அந்த வயர் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு மேலே கரெக்டாக தெரியல. இல்லை நாங்கள் வந்து 10 வருஷம் அதுதாங்க. இன்னொரு கொஞ்சம் முளைக்காது எடுத்துவிடும். இந்த ஏரியாவுக்கு மாடல் வீடு. அதாங்க. அன்னைக்கு வந்து ரெடிமேட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. சரிங்க. அப்போ நேற்று மத்தியானம் பவானி 7 ஆச்சா? 7 இதில் 1 கணக்கு வச்சுக்கோங்க, 8 கணக்கு வச்சுக்கோங்க, 80 அடி கணக்கு வச்சுக்கோங்க. 300 600 600 20 வருஷனாலும் 580. சரி 500 அடி சரியாக இருக்குது. 500 முழுசாக இருக்குதுண்ணா. நாம் கூட அவ்வளோ இருக்குது. அதை நினச்சா அப்புறம் பார்த்தா 500 அடி இருக்குது. அதாங்க. சரி எழுத்துக்குங்க, வயரில் சுற்றிடு. சரியான இடம் போடாட்டுருக்குது. சுற்றுறக்கே ஃபுல்லோட ஆகுதுக்கா. இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் கூட மேலக்கெல்லாம் போட்டு நிறுத்திருக்கலாம். இது எப்படி நீங்கள் காலர் கழட்டுறக்கும் கொஞ்சம் இடம் கொடுது. பூரா போல்ட்டு பூரா துருவேறி போனதுனால கழட்டுறக்கு சரியாக இடம் போடும். கரெக்டாக சந்துக்குள்ளி மாதிரி இருக்குதா, பேனரும் புழங்க மாட்டேங்குது. 4 இன்ச் பொருனா மோட்டருக்கு அளவுக்கு இருக்குது. 10 வருஷம் இப்போ சம்பளம் செட்டாகி நிற்கின்னு நினைக்கிறேன். துண்டு போய் மாட்டியாச்சு. கொஞ்சம் கீழே விட்டு பார்க்கலாம். பார்க்கலாம். விடு 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 அவ்வளோதான். சங்கில் லூஸ் ஆகி போச்சு. சரி ஒரு அடைய போட்டுட்டு ஓட்டு பார்க்கலாம். மேலே ஓட்டு 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 மேலே ஓட்டு. ஆ
போதும் அவங்களோட எடுத்து போட்டுலாம். விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏண்ணா வருது இல்லையா? அடைய மேலே வருது இல்லையா? விட்டுட்டு ஓட்டு படப்படம் விட்டு ஓட்டு. பார்த்தீங்களா, ஒரு 5 அடிக்குள்ள தண்ணி கிடக்குது. இதோட மொத்த ஆழம் 550 அடிக்கு பக்கமாக இருக்குதுங்க. வீட்டு யூஸ்க்கு போட்ட போர் தான். தண்ணி மேலே வந்துட்டங்காட்டி இந்த மண் பூரா இறங்கி மோட்டர் பிடிச்சிருச்சு. அப்புறம் போர் மோட்டர் இறக்கியுமே அவங்க 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, வெளியே கழட்டி க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் போர் மோட்டர் இப்போ ஸ்டக் ஆயிடுச்சுங்க. கிளாம் போட்டுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலைக்கு வந்திருக்கிறேங்க. கவனமாக பாருங்கள். வீட்டுக்குள்ளே போர்வெல் இருக்கிறவங்க இல்லை போர் போடணும் அப்படிங்கிறவங்கள கவனமாக பாருங்கள். இந்த போர்வெல் வந்து இப்போ மோட்டர் உள்ள சிக்கிருச்சு, நம்ம ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துருக்குறோம். இதோட ஹைட் பாருங்க, மேலே 10 அடி இல்லாதனால பைப் போய் மேலே முட்டி வச்சு பார்த்தீங்களா, 1 இன்ச் பைப்பு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் வளைச்சி பிடிச்சி எடுக்க முடியும். 1.25 அந்த மாதிரி எடுக்க முடியாதுங்க. அதனால வீட்டுக்கு போர் போடுறதுக்கு முந்தைய நல்லா தெரிஞ்சுக்குங்க. போர்ல இருந்து சுற்றி வர 3.5 அடி இடம் இருக்கணும். எந்த சைடு அளந்தீங்கனாலும் 3.5 அடி இடம் இருக்கணும். ஒயரம் கம்பல்சரி 11 அடி இருக்கணுங்க. அப்பதான் நாளைக்கு அந்த போர்வெல் ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணி வெளியே எடுக்க முடியும். இல்லாட்டி போர்வெல்லே வீணா போயிருங்க. வீடு கட்டுறதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்கன்னாவே போர்வெலுக்கு இடம் விட்டுருங்க. மற்றதுக்கெல்லாம் இடம் விடுற மாதிரி போர்வெலுக்கு இடம் விட்டுருங்க. வருஷ கணக்கில் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ரிப்பேர் ஆகும்போது போரே புதுசாக போட வேண்டிய நிலம் வந்துடும். அவசரப்பட்டு ஏதாச்சும் தோரமாக்கி அதெல்லாம் போரை ஓட்டிடாதீங்க. ஒரு பைப் ரிலீஸ் ஆகி மேலே வந்திருக்குதுங்க. பாருங்க, மேலே தகர சீட்டெல்லாம் கழட்டி எழுதிட்டோம். தகர சீட்டுங்காட்டி கழட்டி போட்டோம். இரும்பு பைப்பை இந்த காங்கிரீட்டுக்கே போட்டுருந்துச்சுன்னா இல்லை இப்போ 1 இன்ச் பைப்பாக இருந்துச்சுனாக்கே வளைச்சி எடுக்க முடியும். காங்கிரீட்டுக்கே போட்டுருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்பவுமே வேஸ்ட்டு அதிகம். அதனால முடிஞ்ச வரைக்கும் 11 அடி ஹைட் கம்பல்சரி வச்சிருங்க. இப்போ இந்த போரில் மோட்டர் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் பைப் கழட்டிட்டேங்க. உங்களுக்கு கழட்டினதெல்லாம் காட்டல. பாருங்க, 23 பைப் வந்துருக்குது. அது இப்போ தண்ணி மேலே கிடக்குதுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த வெய்ய காலமாக இருந்துச்சுன்னா தண்ணி வறட்சி ஆயிடுது. கொஞ்சம் மறைக்காமல் இல்லைண்ணா. ஏண்ணா என்ன மோட்டர் ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்கோம், கழட்டிகிட்டே இருக்கிறோம். மேலே முட்டுது தூக்கு. எடுத்து வச்சிட்றேங்க. நீங்கள் அவரை கூப்பிட்டுங்கன்னா மோட்டர் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துங்க. அப்புறம் ஒரு கயிற்றை போட்டு இறக்கி விட்டுக்குங்க. இது அப்படியே இறக்குறக்கு நாளைக்கு உங்களுக்கு இடம் கூட இருக்குங்க. இறக்குறக்கு ஒரு கயிறு வாங்கி கட்டி இறக்கிட்டிங்கன்னா இறக்குறக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. அதுக்கு அந்த பையன்கிட்டயே சொல்லிக்குங்க. அவங்களே செஞ்சுக்குவோம். தூக்குண்ணா. இந்த போரில் மோட்டர் மேலே வருதுங்க, கடைசி பைப்பு. ஏன் சாமி மேலே தூக்கு. பாருங்க, இல்லை இத்தே வச்சு 10 வருஷம் டாப். இதெல்லாம் ஒரே நேரம் தூக்கி சாமி, நேரம் பிடிச்சி தூக்கி. தூக்கு. நம்ம மேலே தூக்கணும் கொஞ்சம். ரைட்டு. ஆமாங்கண்ணா. ப்ரோ. அது மேலே தண்ணி வர்றது பம்புங்க, கீழே இருக்கிறது மோட்ரு. ஆமாங்கண்ணா. கோரமணி இப்போ வரும். இந்த சுப்பண்ணங்கண்ணா பாருங்க, இது போர் மோட்டர் மேலே வந்துருச்சுங்க. உள்ள சிக்கி வெளியே எடுத்துருக்குறோம். போர்வெல்லை பற்றி தெரியாதவங்க அப்படியே நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பிடிச்சிருக்குது, பிடிக்கல, இல்லை இது பிரச்சனை அப்படிங்கிறத ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்க முடியும். வீடியோ அதிகமாக என்ன நடக்குதுங்கிறத கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அப்படியே உங்க கருத்தை அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ணனது இன்னைக்கு போர் மோட்டர் வெளியே வெளியே எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நல்லா பேசுறாருங்க. அவர்கிட்டையும் ஒரு நிமிஷம் நாங்கள் வேலையை பத்தி கேட்டு போடுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வேலையை எப்படி இருக்குன்னு சந்தேகத்தில் இருக்கிறீங்க. அவர் காலையில கிட்ட நின்று பாட்டு இருக்காரு. அவர்கிட்டையும் பேச சொல்றேன்னு. ஏதாச்சும் தேவைப்படுறவங்க கான்டாக்டும் பண்ணுங்க. வீட்டு யூஸுக்கு தான் 500 அடிக்கு பக்கம் மாட்டிக்குதுங்க. 500 அடி தானே, 500 அடிக்கு மாட்டிக்குதுங்க. ஒயர் இதெல்லாம் சுற்றி போட்டிருக்கோம். மோட்டர் பம்பெல்லாம் என்னங்கிறதே நிறைய வீட்டு போர்வெல் எடுக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, மோட்டர் எது பம்ப் எது அப்படிங்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக ஒரு நாளைக்கு காட்டுறேங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது இதையும் பேசிக்க முடியாது. அது காட்டி ஒன்று பாருங்க, மேலே டாப்பில் வச்சு 10 வருஷம் ஆனங்காட்டி ஒயரும் பூரா ஷார்ட் ஆகி போச்சு. இங்கே ஒயர் பூரா ஷார்ட் ஆகி ஒயர் ஷார்ட் ஆகி இதுலேயே இதெல்லாம் இந்த கல் மண்ணை போட்டு நசுக்கி ஒயரும் ஷார்ட் ஆகி போச்சு.
வலையை கழட்டி விடணா, வலையில் மண் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மோட்டரை கொண்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இருக்கணுங்க. எங்கள் வேலை முடிஞ்சதுங்க. மோட்டரு பிடிப்பானது இது வரைக்கும் தான் பிடிப்பாக இருக்குதுங்க. இந்த தண்ணி உறிஞ்ச இடத்துல மண் வந்தோடனே ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வருங்க மண் இல்லை. அந்த வெள்ளையன் சிலுவராட்டுக்கு பார்த்தீங்களா, இதில் இருந்து இந்த அளவுக்கு தான் மண்ணு கொண்டு இருந்துருக்குதுங்க. அதாவது தண்ணி கம்மியாக ஓடுது அப்படின்னா அப்போவே கொஞ்சம் மேலே இழுத்து வச்சுக்கோங்க. அப்படியே வச்சிருந்தோம்னா அப்புறம் இந்த மண்ணை நம்பிட்டே வந்து இது வரைக்கும் வச்சுன்னா அப்புறம் மோட்டரில் மண்ணை உறிஞ்சிருங்க. அதனால ஒரு 10 அடிக்காவது மறுபடியும் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. தண்ணி குறையுது அப்படின்னாவே அப்படியே விட்டோம்னா அப்புறம் மோட்டரில் மண் ஏறி மோட்டரையும் சேர்த்து போக்கு அடிச்சிருங்க. வந்து போர் மோட்டர் சிக்கி வெளியே எடுத்துட்டாங்க. அண்ணன் தான் வெளியே எடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் அண்ணன் கிட்ட கேட்கலாங்க, எப்படி வேலையை செஞ்சாங்கங்கிறத அவரு சொல்லுவாருங்க. வேலையெல்லாம் சுத்தமாக இருக்குங்க. காலையில் 7:30 மணிக்கு வந்தாங்க. வந்து ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு அடுத்த செகண்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ மணி வந்து பார்த்தா 11:30. ஆனால் சாப்பிட்டது ஒரு 10 நிமிஷம் தவிர மற்ற எல்லா நேரம் வேலை செஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. திருப்தியாக இருக்குது, எங்களுக்கு வேலை திருப்தியாக இருக்குது. பொருள் வேலை முடிஞ்சதுங்க. எடுத்து வச்சு மூடிடு பண்ணிப்போ. மோட்ரு பைப்பெல்லாம் கொண்டு அந்த ஓரமாக கழட்டி அடுக்கி வச்சுருக்குறேங்க. தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒலி வணக்கம் போட்டுரு. நன்றி, வணக்கம்.